அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தோம்னா, நமக்கு ஸ்வேரிங் இன் செரிமோனிய பத்தி குடுத்துருக்காங்க. அதாவது பிரதமருடைய பதவியேற்பு விழா. பிரதமர் மற்றும் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே இன்னைக்கு பதவியேற்க போறாங்க. இரவு 7 மணி அளவுல. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம பிரதமருடைய பதவியேற்பு விழா அப்படின்னு பார்க்குறப்போ, வெளிநாடுகள்ல இருந்து விருந்தினர்கள் வந்து வருவாங்க. சீஃப் கெஸ்ட்டா நமக்கு வந்து இன்வைட்டீஸ் நெறைய இன்வைட் பண்ணியிருப்போம். அவங்கலாம் வருவாங்க. அந்த வகையில இந்த வருஷம் எந்த நாட்டு தலைவர்கள்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிற செய்திய நமக்கு குடுத்திருந்தாங்க. மிஸ்டர் முகமது மூயிஸ் அப்படிங்கிறவர பார்த்தோம்னா, நமக்கு மால்தீவ்ஸோட பிரசிடென்ட். மிஸ்ஸஸ் ஷேக் ஹசீனா பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர். அடுத்தது ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கே, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சிஹெச்எல்ஸ் அஹ்மத் அஃபிஃப், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மொரீஷியஸ் பிரவிந்த் குமார் ஜக்நாத், நேபாள்ஸ் பிரைம் மினிஸ்டர் புஷ்ப கமல் தாஹல் பிரச்சந்தா அண்ட் பூட்டான்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஷெரிங் டாப்கே. மொத்தம் பார்த்தோம்னா நமக்கு மால்தீவ்ஸ், பங்களாதேஷ், மொரீஷியஸ், சியாச்செல்ஸ், ஸ்ரீலங்கா, பூட்டான், நேபாள் டோட்டலா பார்த்தோம்னா ஒரு 7 கண்ட்ரீஸ் வந்து நம்ம நம்ம இந்தியாவுக்கு வரப்போறாங்க இந்த ஸ்வீரிங் அண்ட் செரிமோனிக்காக. ஸோ இதெல்லாம் எந்த பாலிசி அடிப்படையில இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. முக்கியத்துவம் எதுக்காக குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹையஸ்ட் பிரையாரிட்டி அக்கார்டட் பை இந்தியா டுவர்ட்ஸ் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அண்ட் சாகர் விஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்மளோட 2 பாலிசி இருக்கு. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசி. நம்ம பக்கத்துல இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பாலிசியில இருக்கு. அதுதான் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. அண்டை நாடுகளுடைய முக்கியத்துவத்த பத்தி நம்ம இந்த இடத்துல பேசுறோம். அடுத்தது சாகர் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கு. அது என்ன சாகர் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? இந்தியன் ரீஜியன் இந்தியாவ சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரீஜியன்ல ஓகேவா? செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இததான் சாகர் அப்படின்னு சொல்றோம். செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன். இதுதான் சாகர். செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன். ஸோ நம்ம ரீஜியன் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் செக்யூரிட்டி, குரோத் எல்லாத்தையும் இன்ஷூர் பண்ணணும். இந்தியா ஒரு முதன்மை பங்கு வகிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு அடிப்படையில இவங்களையெல்லாம் நம்ம கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறத வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியில பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விருது வழங்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த விருத பத்தி தான் பார்க்க போறோம். என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு காஷிஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடக்கும். இதுக்கு பேரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கியூர் இன்டர்நேஷனல் பியூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கியூர் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா? எல்ஜிபிடிக்யூல. ஸோ அது அவங்க ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதுதான் காஷிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றோம். ஓகே. கியூர் கம்யூனிட்டியோடது. ஸோ அந்த வகையில ஜூன் மந்த் வந்து நம்ம கியூர் மந்த் அப்படின்னு சொல்லுவோம். பிரைட் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிரைட் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 28 கூட நம்ம பிரைட் டே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட முக்கியமான மந்த் அண்ட் நாட்கள். ஓகேவா? ஸோ அந்த வகையில இந்த காஷிஷ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நமக்கு மும்பைல நடந்திருக்கு. அதுல இந்த மெஹ்ரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்துக்கு வந்து ஒரு நெறைய லாரல்ஸ் அப்படின்னா பாராட்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய டைரக்டரா இருந்த இது ஷார்ட் ஃபிலிம் ஆக்சுவலி மெஹ்ரூன் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அபு சோஹல் கோந்தக்கார் அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? அபு சோஹல் கோந்தக்கார் அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து என்ன விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரியாத் வாடியா அவார்ட் ஃபார் பெஸ்ட் எமர்ஜிங் இந்தியன் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. ரியாத் வாடியா அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ரியாத் வாடியா அவார்ட் ஃபார் பெஸ்ட் இந்தியன் ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிற விருது யாருக்கு போயிருக்கு? அபு சோஹல் கோந்தக்கார் அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து போயிருக்கு. ஓகேவா? ஸோ முக்கியமான ஒரு விஷயம். கியூர் கம்யூனிட்டி ரிலேட்டடா வரக்கூடியனால. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இன்னொரு இன்டர்நேஷனல் பேஜ்ல ஒரு விஷயம் இருந்துச்சு. அதோட இன்னைக்கு நியூஸ் பேப்பர் முடிஞ்சது. மத்தபடி பெருசா இம்பார்ட்டன்டான விஷயங்கள் வேற எதுவும் இல்ல. எலக்ஷன் அனாலிசிஸ் தான் இருந்துச்சு. ஸோ அப்போலோ 8 ஆஸ்ட்ரோநாட் வில்லியம் ஆண்டர்ஸ் டைஸ் இன் ஸ்மால் பிளேன் கிராஷ் அட் ஏஜ் 90 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லியம் ஆண்டர்ஸ், த ஃபார்மர் யுஎஸ் ஆஸ்ட்ரோநாட் ஹூ டுக் த ஹிஸ்டாரிக் எர்த் ரைஸ் ஃபோட்டோ ஃப்ரம் ஸ்பேஸ் ஓவர் 55 years ago died in a plane crash on Friday at the age of 90, his family said அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆ
இவருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போலோ 8ல ஒரு 3 பேர் வந்து போயிருப்பாங்க. ஓகேவா? அப்போலோ 8ல. யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிராங்க் போர்மன், ஜிம் லோவெல் அண்ட் பில் ஆண்டர்ஸ். பில் ஆண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 3 பேர். அதுல வில்லியம் ஆண்டர்ஸ் ஆண்டர்ஸ் இப்ப இறந்துட்டாரு. ஸோ இவருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவிலிருந்து பூமியோட ஒரு புகைப்படத்த எடுத்திருப்பார். ஓகேங்களா? அந்த புகைப்படத்துக்கு பேரு பூமி உதயம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா, எர்த் ரைஸ் அப்படிங்கிற இந்த ஃபோட்டோவ எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? எர்த் ரைஸ் ஃபோட்டோவ எடுத்தது யாரு அப்படின்னு கூட நமக்கு கேட்கலாம். எர்த் ரைஸ் ஃபோட்டோவ எடுத்தது இந்த வில்லியம் ஆண்டர்ஸ் அப்படிதான். அவருதான். 1968ல. ஓகேவா? அது என்ன இந்த எர்த் ரைஸ் ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஒரு ஃபோட்டோ தான் எர்த் ரைஸ் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவ தான் அவர் எடுத்திருப்பாரு ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ தான் வில்லியம் ஆண்டர்ஸ் வந்து எடுத்திருப்பார். ஓகேவா? ஸோ இந்த ஃபோட்டோவ தான் எர்த் ரைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபோட்டோவ எடுத்த வில்லியம் ஆண்டர்ஸ் இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி குடுத்துருக்காங்க. நமக்கு சிலபஸ்ல பார்த்தோம்னா, இந்த ப்ராமினன்ட் பெர்சனாலிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழ இவர வகைப்படுத்தலாம். இந்த ஒரு செய்தியா வகைப்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது நமக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. எர்த் ரைஸ் ஃபோட்டோ யார் எடுத்தாங்க அப்படின்னா, வில்லியம் ஆண்டர்ஸ் எப்போனா அப்போலோ 8 1968ல போடுறப்போ. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான செய்தி. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட்டாவும் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.